ஆவியானவர் கடைசி நாளில் ஊற்றப்பட்டார். இந்த கடைசி நிமிடத்தில் ஆவியானவரால் நம்ம நிரம்பணும்னா என்ன செய்யணும்? வசனத்தினால நிரம்பணும். வசனத்தை எப்பப்போ நம்ம எப்படி? ஃபஸ்ட்டு கஷ்டமான நேரத்தில் பைபிள் படி, சந்தோஷமான நேரத்துலையும் பைபிள் படி. இதுதான் தவழுகிற சங்கீதம் 1. அங்கேயே ஃபஸ்ட்டு பால்லையே டக் அவுட்டுனா நல்லா வந்த மாதிரி தான். நல்லா வருவப்பா. நான் ஒரு முறை ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன். அங்கே பாரதி பூங்காவில் அடிக்கடி சினிமாக்காரவங்க வந்து ஷூட்டிங் எடுப்பாங்க. ஸ்கூட்டரில் போகும்போது நின்று அந்த லைட் மேன்கிட்ட கேட்டேன், என்ன படம் பேர் என்னன்னு கேட்டேன். நீ நல்லா வருவ அப்படின்னாரு. நீ நல்லா வருவேன்னாரு. படம் பேர் என்ன? இல்லைங்க அதாங்க பேருன்னாரு. கடைசியாக படம் வரல. பேர் நீ நல்லா வருவேன்னாரு. அதுதான் படம் பேருன்னு லைட் மேன் சொன்னார். ஆனால் படம் வரல. அந்த படம் பேரை ஏன் இப்போ சொல்கிறேன்? நல்லா வருவீங்க. இரவும் படிக்கல, பகலும் படிக்கல, கஷ்டமான நேரத்துலையும் பைபிளை தொடல, பகலான சந்தோஷமான நேரத்துலையும் பைபிளை தியானிக்கல, நல்லா வருவீங்க. அந்த பேர் ஞாபகம் வச்சுங்க. நல்லா வந்த மாதிரி தான். அப்புறம் பெரிய பிரச்சனை வரும்போது எப்படிங்க நம்ம நிற்போம்? இல்லை? ஸோ இன்னையிலிருந்து இந்த 22nd சர்வீஸ் ஆஃப் திஸ் இயர் ஒரு டிசிஷன் எடுப்போம். கர்த்தருடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருக்கும். நான் அதிகமாக உட்காந்து படிக்க போகிறேன். நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். குரோனோமீட்டர் ஃபோனில் பக்கத்தில் வச்சுங்க. ஒரு சாப்டர் படிக்க ஆரம்பிக்கும் போது ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே ஜாலியாக இருக்கும். நான் பண்ணுறது அதுதான். குரோனோமீட்டர் ஆன் பண்ணுங்க, ஒரு சாப்டர் படிங்க. அது முடிக்கும் போது லேப் ஸ்டாப் பண்ணக்கூடாது, பாஸ் பண்ணக்கூடாது. லேப் ரன்னிங் ஓடுறவங்களுக்கு தெரியும். செகண்ட் லேப் போயிடுங்க. செகண்ட் சாப்டர் முடித்ததுக்கப்புறம் தேர்ட் லேப். இப்படி பண்ணிங்கன்னா ஒரு சாப்டருக்கு 5 மினிட்ஸ் ஆவரேஜாக எடுக்கும். 3 to 7 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ். 5 அதிகாரம் வாசிக்க 30 நிமிஷம், 10 அதிகாரம் வாசிக்க 1 hour இல்லையா? ஒரு 1.5 மணி நேரத்தில் 16 அதிகாரம் ரோமரை முடிச்சிடலாம், 16 அதிகாரம் 1 கொரிந்தியரை முடிச்சிடலாம். இப்படி உட்காந்து போட்டி போடுங்க. உங்களுக்கு நீங்களே குரோனோமீட்டர் ஆன் பண்ணிட்டு படிங்க. உங்களுக்கு மோட்டிவேட் கொடுக்கும். உங்கள் ஃபோன் உங்களை மோட்டிவேட் பண்ணும். பைபிளை படிச்சுக்கிட்டே இருங்க, நிரம்புங்க வசனத்தில். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இதை வாசிக்க உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய வேதத்துக்கு நடுங்குகிற மனுஷன் அவர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்ப்பாரு. வசனத்துக்கு நடுங்குறாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குறாங்க. ஆவியானவர் நடத்துவார். ஆவியானவருடைய சத்தம் கேட்கும், ஞாபகப்படுத்துவார். ஆவியில் நிரம்ப ஆரம்பிப்போம்.